ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, ஒரு லிக்விட் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி வேல்யூ உங்ககிட்ட இல்லை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலேயே ஒன்லி பை யூஸிங் ஃபார்முலே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடோட விஸ்காசிட்டி வச்சு நீங்கள் சம்திங் ஏதோ டிசைன் பண்ணணும், இல்லை அது ஒரு ஹீட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உங்களுக்கு விஸ்காசிட்டி வேல்யூ தேவைப்படும். ஆனால் ப்ரொவைடட் அந்த விஸ்காசிட்டி வேல்யூ உங்களுக்கு ரெடிலி அவைலபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ரெண்டு டேட்டா இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த லிக்விடோட நோன் விஸ்காசிட்டிஸ், அதாவது மெஷர்ட் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆல்ரெடி இருந்தால் உங்களுக்கு தேவையான விஸ்காசிட்டி வேல்யூ, அதாவது எந்த டெம்பரேச்சரில் உங்களுக்கு தேவை விஸ்காசிட்டின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லிக்விட் இருக்குது, அதோட விஸ்காசிட்டி உங்களுக்கு 30 டிகிரி செல்சியஸ் தான். 30 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ விஸ்காசிட்டி வேணும் அப்படின்றது உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. பட் உங்ககிட்ட இருக்கிற வேல்யூஸ் 10 டிகிரி செல்சியஸ் அண்ட் 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக 10 டிகிரி செல்சியஸில் என்ன விஸ்காசிட்டி அப்படின்னு போட்டுட்டு 20 டிகிரி செல்சியஸில் என்ன விஸ்காசிட்டி அப்படின்னு போட்டுட்டு அழகாக 30 டிகிரி செல்சியஸில் என்ன விஸ்காசிட்டி தேவையோ அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்முலே தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலே என்ன அப்படின்னா, மியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் பி பை டி. ஸோ மியூ அப்படின்றது தான் விஸ்காசிட்டி, சி ஒரு கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். இ எக்ஸ்பொனென்ஷியல், பி இன்னொரு கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற டேட்டா. அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலையோட ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெம்பரேச்சர் எப்போவுமே கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், செல்சியஸில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு ரூல் என்னென்னா, மேக்ஸிமம் உங்ககிட்ட அந்த இப்போ ஒரு டெம்பரேச்சரில் உங்களுக்கு விஸ்காசிட்டினா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இந்த இது எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு வேளை ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அழகாக கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப கரெக்டான விஸ்காசிட்டி இதுதான் இருக்கும், அது அப்படியே ஒத்து போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் மேனுவல் எரர் இருக்கும். மேபி ஒரு 0.1 லெஸ் ஆர் மைனஸ் இருக்கும், 0.01 0.1 லெஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி கேஸில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு அன்னோன் விஸ்காசிட்டியை நம்ம அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான ஒரு அன்னோன் விஸ்காசிட்டி, ப்ரொவைடட் உங்ககிட்ட 2 விஸ்காசிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்கிட்ட இருக்கிற டேட்டா. ஃபஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எந்த லிக்விடும் எக்ஸிஸ்ட் ஆகல, சும்மா நானே ஒரு வேல்யூ எடுத்திருக்கேன். என்கிட்ட ஒரு லிக்விட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா, அதோட டெம்பரேச்சர் 10 கெல்வின். 10 கெல்வின்ல ஸோ நான் எடுத்திருக்கிற டெம்பரேச்சர் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் நானே எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் யோசிக்காதீங்க 10 கெல்வின், இந்த கெல்வினுக்கெலாம் இப்படி இவ்வளோ விஸ்காசிட்டி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நானே உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஈஸியான 2 வேல்யூஸ் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் 10 கெல்வின். ஓகே, வாங்க ஒரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 கெல்வின். ஸோ மியூன்ற இடத்துல அதோட விஸ்காசிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. அதாவது 1.31 இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் பி பை டெம்பரேச்சர். நம்ம என்ன எடுத்திருக்கோமோ 10 கெல்வின். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேல்யூஸ் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க 10 கெல்வின்லாம் பாசிபிள் இல்லையா அப்படின்னு. ஜஸ்ட் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான். ஸோ டேக்கிங் லான் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லான் 1.31 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரூல் இது லான் ரூல். லான் ஆஃப் ஏ இன்ட்டு பி லான் ஏ ப்ளஸ் லான் பி. ஸோ லான் சி ப்ளஸ் லான் இ பார் பி பை 10. ஸோ லான் ஆஃப் 1.31 வேல்யூ என்னென்னா இதுதான் 0.27 இஸ் ஈக்குவல் டு இந்த லான் சி. ஸோ லான் இ அப்படின்னாலே இது ரெண்டுமே கட் ஆகிடும், கேன்சல் ஆகிடும்.
ஸோ வி கேன் ரைட் இட் அஸ் b by 10. இதுவும் ஒரு லானோட ரூல் தான். ஸோ அது வந்து எப்படின்னு யோசிக்க வேண்டாம், அடுத்த ஸ்டெப்பில் எப்படி திடீர்னு b by 10 ஆச்சே அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ லான் ரூல். லான் e power x வந்து இட் கேன் பி ரிட்டன் அஸ் x. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு ஈக்குவேஷன் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். 21.1 Kelvin 0.982 centipoise. அதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி 0.982. ஸோ CE power B by 21.1. டேக்கிங் லான் ஆன் போத் சைட்ஸ் த சேம் ஸ்டோரி. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு C and B. ஸோ ஈக்குவேஷன் 1 - 2 போடும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.27 + 0.018 is equal to B into 1/10 minus 1/21.1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் இதோட வேல்யூஸ் போட்டிருக்கேன். LHSோட வேல்யூ, RHSோட வேல்யூ. ஸோ B is equal to 0.288 divided by 0.0526. இது நம்ம போடும் பொழுது பியோட ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பியோட ஆன்சரை கொண்டு போய் either of the equation, either 1 or 2ல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது உங்களுக்கு C வேல்யூ வரும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட B வேல்யூவும் இருக்குது, C வேல்யூவும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே கொண்டு போய் மெயின் ஈக்குவேஷனில் போட்டுட்டு உங்களுக்கு ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் என்னவோ அதை இன் கெல்வின் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் த விஸ்காசிட்டி வேல்யூ. ஸோ ஷீட் 1 இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே நான் சொன்ன ஈக்குவேஷன் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு தான் நான் எக்ஸல் ஷீட் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த வேல்யூஸ் லான் μ1, μ2, 1/T1, 1/T2. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட், ஸோ இந்த எக்ஸல் ஷீட் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் அன்னோன் டெம்பரேச்சர் நோன் விஸ்காசிட்டி நோன் டெம்பரேச்சர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த விஸ்காசிட்டி வேணுமோ அது வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இதை வச்சு நம்ம ஒய் நாட் தெரிஞ்ச விஸ்காசிட்டியோடு இதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகாது, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நம்ம நெட்டில் போயிட்டு வாட்டரோட விஸ்காசிட்டிஸ் எடுத்து இதோட செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நெட்டில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த 2 வேல்யூ போட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 4.4 டிகிரி செல்சியஸ். ஸோ 4.4 டிகிரி செல்சியஸ் சொன்ன மாதிரி நான் கேல்குலேஷன் பர்பஸ்க்கு அதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செல்சியஸை டேரெக்டாக எடுக்கல, என்டர் பண்ணுறது மட்டும்தான் செல்சியஸ். ஸோ 4.4ல் என்ன விஸ்காசிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க 1.546. ஓகே, 1.546. அகெயின் வந்து அது சென்டிபாய்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 10, 1.31. ஓகே, டென் 1.31. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண போகிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செக் பண்ணலாம்? 15.6 செக் பண்ணலாமா? 15.6க்கு என்ன 1.129. சரி, பார்ப்போம் என்ன எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட மெத்தட் ஒர்க் ஆகுது. லெட் அஸ் ப்ரே டு காட். ஓகே, நாட் பேட். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 1.129, இங்கே வந்து நமக்கு 1.117. நாட் பேட், மோர் ஆர் லெஸ் சேம். ஸோ அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு எப்போவுமே வந்து கரெக்ட் வேல்யூ வராது, பட் நியரஸ்ட் வேல்யூ வரும்.
சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த லிக்விட் உங்கள் கையில் இருக்குன்னா யூ கேன் டைரக்ட்லி டூ. பட் யூஆர் ஒர்க்கிங் ஃபார் சம் பிளான்ட், அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கல, சாரி அந்த டெம்பரேச்சரில் என்னால் எடுக்க முடியல, பட் அந்த டெம்பரேச்சரில் யூ ஆர் ரெக்வயர்ட் டு டூ அ கேல்குலேஷன் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி ரெஃபர் டு திஸ். ஸோ இந்த ஃபார்முலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு உங்களுக்கு தெரியாத விஸ்காசிட்டி வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணலாம். உண்மையிலேயே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் இதை ட்ரை பண்ணேங்க்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.